அன்புள்ள மேஷ ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். மேஷ ராசியினருக்கு 3 குரு வக்கிரம், 5 கேது, லாபஸ்தானத்தில் செவ்வாய் புதன் ராகு, 12ஆம் இடத்தில் சனி பகவான், சூரிய பகவான், சுக்கிர பகவான். 12 சூரியன் இருப்பதால் வீண் அலைச்சல் ஏற்படும். அடிக்கடி பயணங்களை மேற்கொள்வீர்கள். விரய ராசியில் சனி, 7.5 சனியில் விரய சனியாக இருப்பதால் எதிர்பாராத செலவுகள் உண்டாகும். திட்டமிட்டு செலவு செய்தல் இயலாது. ஏதாவது ஒரு செலவு தங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். தொழில்துறை அன்பர்கள், வியாபாரிகளுக்கு கவனமாக இருத்தல் வேண்டும். தொழிலில் போட்டி உருவாகும். மீனராசியில் குரு இருப்பதால் அரசாங்க சம்பந்தப்பட்ட காரியங்களில் வெற்றி பெறலாம். மாணவர்கள் போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறலாம். 5ஆம் இடத்தில், அதாவது புத்திரஸ்தானத்தில், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேது இருப்பதால் பிள்ளைகளால் மனக்கசப்பு, பிள்ளைகளால் தொல்லைகள், அடிக்கடி பிள்ளைகளுக்கு உடலில் அசௌகரியம் ஏற்படும். பிள்ளைகள் சரியாக படிக்கவில்லையே என்று மனசு கஷ்டப்படுவீர்கள். உடன் இருப்பவர்களுடைய ஆதரவு நன்றாக இருக்கும். தாங்கள் மனதில் நினைத்ததெல்லாம் ஓரளவு நடக்கும். வயது மூத்தோர்களிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்தல் கூடாது. உத்தியோகத்தில் உழைப்பு அதிகமாக இருப்பதால் உடல் ஓய்வுக்காக கெஞ்சும். பிறர் வேலைகளையும் தாங்கள் சேர்த்து செய்ய வேண்டிய நிலைமை இருக்கும். அடுத்து, வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும். இதுவரை வேலை இழந்தோருக்கு நல்ல விதமாக வேலை கிடைக்கும். பண தொல்லைகள், அதாவது ஒரு பக்கம் வரவும் வரும், செலவும் வரும். கூடிய வரையில் திட்டமிட்டு செலவு செய்ய பழகுங்கள். பாராட்டும் புகழும் நிச்சயமாக கிடைக்கும். தீராத பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களில் தேவையில்லாத சங்கடங்கள் வரலாம். சில நேரங்களில் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகள் வரலாம். பேசும் பேச்சில் கவனம் தேவை. சனிக்கிழமைகளில் சனி பகவான் கோயிலுக்கு சென்று நன்கு வணங்கி வாருங்கள். நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்கலாம். தினமும் பகவத்கீதை சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.